குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு, நாய் மற்றும் மாடுகள் உள்ளிட்டவற்றால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் விபத்துகள் மற்றும் டெங்கு உள்ளிட்ட தொற்றுகளும் பரவி வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் இது குறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து தாம்பரம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் பலமுறை வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்கள், மாடுகள் தொல்லைகளை கட்டுப்படுத்தவில்லை என்பதை உணர்த்துவதற்காக அது தொடர்பான பொம்மைகளை 31ஆம் தேதி நடந்த மன்ற கூட்டத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் எடுத்து வந்திருந்தனர். மேலும் கொசு தொல்லை இருப்பதாக கூறி கொசு வலையையும் உடம்பில் போர்த்தி கொண்டு வந்திருந்தனர். அப்போது நடவடிக்கை எடுக்காத மேயருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். அத்துடன் நாய் போன்று கத்தியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேயர் வசந்தகுமாரி மற்றும் துணை மேயர் காமராஜ் இருவரும் நீங்கள் இங்கிருந்து உடனடியாக வெளியே போங்கள் என்று கடுமையாக பேசியுள்ளனர். இதையடுத்து மேயருடன் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்தனர். பின்பு கூட்டத்தில் இருந்து வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் மன்றத்தில் பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் தலைமையில் தாம்பரம் மாநகராட்சி நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மன்ற கூட்டத்தின் போது அதிமுக உறுப்பினர்களை பார்த்து நாய், பூனையெல்லாம் வெளியே போ என்று திமுக உறுப்பினர்கள் பதில் கோஷம் எழுப்பினர். இதனால் இரு தரப்பினரிடையே மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா 10 கவுன்சிலரும் நாய் பொம்மை, பன்னி பொம்மை, மாடு பொம்மை, அப்புறம் கொசு வலை, இது 3 ஏன் எடுத்துன்னு கேட்டா நான் 4 கேட்டா கொசு பாருங்க. இந்த மாநகராட்சி பூரா டெங்கு காய்ச்சல், மலேரியா, புது வியாதி வந்து ஜனங்கள்லாம் சாவாங்க. கொசு மருந்துக்காக பல கோடி ரூபாய் நிவாரணம் நிதி ஒதுக்குறாங்க தவிர ஒரு நாளும் கொசு மருந்து அடிச்சதில்லை. அந்த மருந்து அப்படி சப்போஸ் அடித்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி அடித்து யாரும் சாவாத பரவாயில்ல. பல டெங்கு காய்ச்சல், மலேரியா ஏன் வருது? ரெண்டாவது தெருக்கு பசங்க தான் இருப்பாங்க. இப்போ தெருக்கு 10 நாய் 10 இப்போ ஸ்டார் பரவாயில்ல. ஒரு நாய்க்கு ஒரு ஆளை கடிச்சு ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும். ஒரு பண்ணி குறைஞ்சபட்சம் 20 குட்டி போடும். அப்போது குட்டி போட்டு ஏன்னா ஒரு வார்டுலேயும் 500-600 பண்ணிக்குது. அதை பிடிக்கிறது நிதி ஒதுக்கிறாங்க. ஆனால் பண்ணி மாடு பாருங்க, ரோடெல்லாம் மாடு, எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு சுற்றிக்கும். சும்மானா வந்து அங்கே பிரச்சாரம் பண்ண மாடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளும். ஆனால் எல்லா சப்ஜெக்டும் கூட்டம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கியாச்சு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குறீங்களே, எல்லாமே இப்போ ஒன்றுமே நடக்குது. மாடை பிடிக்கல, நாயை பிடிக்கல, பண்டிகை பிடிக்கல, கொசு மருந்து, கொசு சாவடிக்க முடியல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.